இந்த 2026ஆம் ஆண்டில் உடல்நிலை முன்னேற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்க அதிகப்படியான மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க. அது பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். அதிகப்படியான மாத்திரையை சாப்பிட்டுருக்காங்க. இவங்க இம்மீடியட்டாக பண்ண வேண்டியது என்னென்னா, 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்தவுடனே இவங்க போய் திருப்பி போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டு எடுத்தாங்கனாவே இவங்க எல்லாமே நார்மலாக இருக்கும். மருந்து மாத்திரையுடைய அளவு கம்மியாகும். அதுவே இவங்களுக்கு சொல்லும், பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க. டாக்டர் சொல்லுவார், நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாத்திரைலாம் சாப்பிட வேணாம், இதெல்லாம் இந்த ஒரு 3 டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா 1 டேப்லெட் சாப்பிடுங்க போதும் அப்படின்னு குறையக்கூடிய தருவாயாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு மன ரீதியான பாதிப்புலேருந்து விலகுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்புகள் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, விருச்சக ராசியில் பிறந்த அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும். அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதில் மட்டும் அவங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்களுடைய ஹெல்த்து நல்லாவே இருக்கும். அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கலாம். அதை மட்டும் பார்த்துக்கிறது சிறப்பு.